ஹாய் ஜாஷ், இன்னைக்கு 1 மினிட் வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்? ரோஸ், இப்போ நம்ம வெயில் காலத்துல நம்ம கண்கள் ஏன் வறட்சி ஆகுதுன்னு தான் பார்க்க போறோம். கண்கள்ல வறட்சியும் வருமா? கண்டிப்பா ஆகும். இப்ப வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுல அதிகமா நீர் வடியும், அரிப்பு ஏற்படும். இதெல்லாம் இன்ஃபெக்ஷனாலதான் வர்றது. அந்த வறட்சி எதனால வருது? அது எதனால வருதுன்னா, இப்போ நம்ம கண் நல்லா கழுவாம இருக்கும். வெளியே போயிட்டு நம்ம கையை கழுவாம நம்ம கண்ணுல வச்சிட்டோம்னா அது தொற்று நோயை உண்டு பண்ணிரும். தூக்கம் அதிகம் இல்லாம இருந்தோம்னா நம்ம கண்ணுல இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நைட் நேரம் நிறைய பேரை பாருங்க, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கம்ப்யூட்டர், போனு, டிவின்னு யூஸ் பண்றாங்க. அந்த காரணத்தினால கூட நம்ம கண்ணுல வறட்சி ஏற்படும். அதனாலதான் உங்க கண்ணு இப்படி இருக்கு, பட்டு திருந்திருக்கீங்க போல. ஆமா, முதல்ல நான் அப்படிதான் இருந்தேன், இப்ப குறைச்சுக்கிட்டேன். இப்ப நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 70% மேல தண்ணீர் அளவு தேவை. ஆனா குறைஞ்ச அளவுக்கு தண்ணீர் குடிச்சுக்கிட்டு நீங்க வெயில்ல போனீங்கன்னா அப்ப நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி ஃபுல்லா அந்த வெயில் எடுத்துரும். இப்ப புகையை, தூசி அதுவும் நம்ம கண்ணுல பட்டாலும் நம்ம கண்ணுல இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப அளவுக்கு அதிகமா மன அழுத்தம் சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்கன்னாலும் அவங்க கண்ணு வறட்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரெஸ்ல இருந்தா இப்படி வருமா? கண்டிப்பா அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தா அவங்க தூங்க மாட்டாங்க. அந்த தூக்கம் இல்லாம இருக்கிறது, அந்த கண்ணுல அதிகமா அழுக செய்வாங்க. அழுக அதிகமா வர்றதுனாலயும் அவங்களுக்கு அந்த கண்ணுல அந்த வறட்சி ஏற்படும். இப்ப ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாவே வறட்சி அதிகமா இருக்கு ஏற்படுதுன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா வறட்சி ஏற்படும். என்ன காரணத்துக்காக வறட்சி ஏற்படும்னா, மாதவிடாய் காலத்துல நம்ம அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகும், ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருப்போம், கோவம் அதிகமா படுவோம். அப்ப நம்ம கண்கள் மூலமா அது வறட்சி ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்ப அளவுக்கு அதிகமா இங்கிலீஷ் மெடிசன் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போனோம்னா அவங்க கொடுக்குற மெடிசன் என்ன எதுக்குன்னோட கேட்காம நம்ம எடுத்துக்கிறோம். அந்த இது மூலியமாவும் வறட்சி ஏற்படும். ஸோ ஹார்மோன் கோளாறுனாலையும் வறட்சி ஏற்படும். அப்ப இங்கிலீஷ் மெடிசன்ல மருந்து எடுத்துக்கிறாம அப்புறம் எப்படி எடுக்கிறது? அது எடுக்கதான் செய்யணும், ஆனா ஓயாம எடுக்கக்கூடாது. இப்ப தலைவலின்னு உடனே மெடிக்கல்ல போய் வாங்கி போட்டுறாங்க. அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த தலைவலிக்கு சுக்கு காப்பியோ இல்லை ஏதாவது ஒன்று வீட்டு வைத்தியம் மூலயமா சரி பண்ணிக்கோங்க. அதிகமா இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்காதீங்க, கண்ணை பாதிப்பு ஏற்படணும். இது கண் பார்வை கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க கண்ணை நீங்களே சேஃப்டியா வச்சுக்கோங்க. இப்போ 1 மினிட் வீடியோ பாருங்க, அனுபவம் பேசுது பாருங்க. அதான் அனுபவம் அதிகமாகவே பேசுது. ஸோ எங்க 1 மினிட் வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.